Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப் ஃபேஷியல் தான் பார்க்க போறோம். அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஐஸ் கியூப் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த சீட் மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. அதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சமையலுக்கு பண்ணும்போது சரி, நீங்கள் உங்களுக்கு ஃபேஸ்க்கு பண்ணும்போது சரி, நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த டொமேட்டோ ஐஸ் கியூப் ஃபேஷியல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாம் க்யூர் பண்ணும். ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப கோல்டு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது அப்படின்னு, எனக்கு நார்மல் பாடி தான், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி யாருமே இதை ட்ரை பண்ண வேண்டாம். எனக்கு சடனாக எனக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் இந்த தக்காளி கூட உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இந்த 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 ஐஸ் கியூப் ஃபேஷியல் பண்ணும்போதே நமக்கு நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு எக்ஸ்போலேட்டாக செயல்பட்டு நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் ஆக்கும். இது நம்மளை ஐஸ் சுற்றி நம்ம இருக்கிற பஃபினஸை குறைக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு கண்டெய்னருக்கு நான் மாற்றிக்கிறேன். அப்படியே நீங்கள் அந்த பல்பொடியே எடுத்துக்கோங்க, வடிகட்டெல்லாம் வேண்டாம், அப்படியே எடுத்துக்கோங்க. இது நம்ம ஸ்கின்னுக்கு ரேஷஸ் ஏதாவது இருந்தாலுமே உங்களுக்கு இது நல்லா க்யூர் பண்ணும். இந்த ஐஸ் கியூப் ஃபேஷியல் பண்ணும்போது நீங்கள் தக்காளியில் தான் பண்ணணும்னு இல்லை, வெறும் ஐஸ் கியூப் கூட உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு சேரும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் நம்மளோட ஆக்னியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுவுமே நம்மளோட ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஹனியுமே நல்லாவே நமக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ஐஸ் ட்ரேக்கு இதெல்லாம் மாற்றிக்க போகிறோம். நீங்கள் ஐஸ் ட்ரே எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் மாதக்கணக்கில் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு கெட்டு போகாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிக்கிறேன். டொமேட்டோட பெனிஃபிட்ஸ், டொமேட்டோ ஃபேஷியல் எப்படி செய்கிறது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை போய் பாருங்கள். கீழே நான் அதில் லிங்க் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம ஸ்கின்னை ஸ்மூத்தன் பண்ணவும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இது ரெகுலராக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஐஸ் கியூப் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. லைட்டாக ஃபுல்லாக உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக எடுங்க. உங்களுக்கு டேரெக்டாக ஐஸ் கியூப் உங்கள் ஃபேஸில் வைக்க முடியலனா ஒரு துணியில் வச்சு நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஐஸ் கியூப் பண்ணிங்கன்னா நார்மல் ஐஸில் நீங்கள் வாஷ் பண்ணக்கூட தேவையில்லை. அது அப்படியே ட்ரை ஆனதுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சில்னஸும் இருக்கும், ஸ்மூத்னஸ் இருக்கும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கோல்ட் பிடிக்கும் ஆனால் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு 2 டைம் பண்ணுங்கள். அதுவுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வெறும் ஐஸ் கியூப் கூட நீங்கள் உங்களோட மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி இதை இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். வெறும் ஐஸ் கியூப் ஃபுல்லாக உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா அதை ட்ரையாக விட்டுருங்க. வாஷ் பண்ண வேண்டாம், நார்மல் ஐஸ் கியூப் தான். அதுக்கப்புறம் உங்கள் மேக்கப் போடுங்க, அதுவுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதையும் நான் ஒரு கொஞ்சமாக இருக்கிறதுல நான் சாக்லேட் மோல்டில் இதையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க போகிறேன்.
இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சடனாக ஐஸ் வச்சாலே சளி பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணவே வேண்டாம். நீங்கள் அதுக்கு வெறும் வந்து டொமேட்டோ ஜூஸை கூட உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது பெனிஃபிட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஐஸ் கியூபோட ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு எடுங்க. இது நல்லாவே நமக்கு ஐஸ் கியூபாக ரெடி ஆயிரும். இது டொமேட்டோவில் மட்டும் இல்லை, நம்ம எல்லா ஒரு ஃப்ரூட்ஸ்லையுமே நம்ம இந்த ஐஸ் கியூப் ரெடி பண்ணலாம். அது ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஃப்ரிட்ஜ்லேருந்து அதை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு எல்லாமே மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து இது நான் வீடியோக்காக எல்லாத்தையுமே நான் வந்து மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மற்றது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது எப்படி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா வந்து கடலை மாவு போட்டு கூட நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டவல்லையோ இல்லை வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப்லையோ வச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்படியே வந்து ஒரு 10 minutes அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஒரு சின்னதாக இருந்த ஐஸ் கியூப் நீங்கள் 2 ஐஸ் கியூப் கூட உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் ஹேண்டில் அப்ளை பண்ணுற மாதிரி நல்ல சர்க்குலர் மோஷன் உங்கள் ஃபேஸ் அப்ளை பண்ணுங்கள். அது ஃபுல்லாக நல்லா கரையிற வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அதை ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ஃபீல் கொடுக்கும், ஸ்மூத் லுக் கொடுக்கும். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த பிம்பிள்ஸ் மேலே நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். அது நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஐஸ் கியூப்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.